வாங்க வாங்க வணக்கம். இன்றைக்கி இந்த வாரம் நம்ம அடுத்த ரைடுக்கு கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:20 ஆச்சு. இந்த ரைடு நம்ம ஃப்ரெண்டும் வரான், அவன் இன்னொரு பைக்கில் வரான், நம்ம பைக்கில் போகிறோம். மேட்டுப்பாளத்தில் மீட்டிங் பாயிண்ட்டு. எங்கே போகிறேன் என்ன ஏதுங்கிறலாம் போக போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கோத்தகிரி தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:40 ஆச்சு. நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் போய் அப்புறம் கோத்தகிரி போக போகிறோம். கோத்தகிரி போகனாவே மேட்டுப்பாளையம் போய் தான் போகணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு மேட்டுப்பாளையம் வருவான். மேட்டுப்பாளையத்தில் தான் அவங்க கூட தான் போக போகிறோம். நம்ம பைக்கில் போவோம், அவன் பைக்கில் வருவான். இன்னும் சன்னு வரல, சன்ரைஸ் ஆகலை இன்னும். அதனால் லைட்டு கம்மியாக இருக்கும். அதான் நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஸ்ட்ரீட் லைட்டில் இருக்குங்காட்டி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்னு விலாக் பண்ணுறேன். அநேகமாக இப்போ கட் பண்ணேன்னா அடுத்து கோத்தகிரி போயிட்டு தான் கண்டினியூ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். சாரி அடுத்து கோத்தகிரி போயிட்டேன். என்ன சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து மேட்டுப்பாளையம் போயிட்டு தான் கண்டினியூ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நடுவுலேயே சன்ரைஸ் ஆகி வெளிச்சம் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேட்டுப்பாளையத்துக்கு. சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிஞ்சிருச்சு, கொஞ்சம் லைட் வந்துருச்சு. ஆனால் சன்னு ரைஸ் ஆகலை. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த இருட்டுக்குள்ளே பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 ஆச்சு, 6 மணி ஆச்சு. இன்னும் 26 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு காட்டுது மேட்டுப்பாளையத்துக்கு. நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கோம். மேட்டுப்பாளையம் போகிற வரைக்கும் இதே மாதிரி சிட்டி, கொஞ்சம் இந்த மாதிரி சிட்டியாக தான் இருக்கும். அவுட்ரு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் அவுட்ரு போயிட்டோம்னா லாக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், வியூஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. சரி விடுங்க பார்ப்போம், பார்த்துக்கலாம். சரி வாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்ப வரேன். நம்ம ஃப்ரெண்டு எங்கேருந்து வரான்னா ஈரோட்டிலேருந்து வரான். நாம் கோயம்புத்தூர்லேருந்து போகிறோம். வாங்க, மேட்டுப்பாளத்தில் மீட் பண்ணி அங்கேருந்து ஒன்றா போக போகிறோம். அதுதான் பிளான். அவன் நமக்கு முன்னாடியே வந்துடுவானான்னு தெரில. ஆனால் அவனுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 50 கிலோமீட்டர், அவனுக்கு 90 கிலோமீட்டர். அங்கே பாருங்க கோத்தகிரி 52 கிலோமீட்டர்ஸ்னு போர்டில் போட்டிருக்கு. ஆனால் அவனுக்கு அங்கே ஈரோட்டிலேருந்து வரைக்கும் ஃபுல்லாக ஹைவே தான். நமக்கு ஃபுல்லாக சிட்டி ரோடு. அவனுக்கு 90 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஹைவே, நமக்கு 90 ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே. நமக்கு 50 ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே. ஸோ அவன் கிளம்பி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நான் கிளம்பிட்டேன். நாம் போய் நம்ம ஃபஸ்ட்டு போவோமா, நம்ம ஃபஸ்ட்டு வருவானான்னு தெரியல, பார்ப்போம். ஏங்க அங்கே வர வழியில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு ஊட்டி மேட்டுப்பாளையம் செல்லும் வழின்னு ஒரு போர்டில் போட்டு இந்த வழியில் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. கூகுள் மேப் இதுக்கு இந்த வழிக்குள்ளே வந்து ரீசெட்டே ஆக பண்ணிடுங்க. திரும்பி அந்த வழியிலே போக சொல்லுது. ஓகே புரிஞ்சு வச்சுங்க. அவங்க சுற்றி போகிறக்காக இப்படி போட்டு விட்ருக்காங்க. இங்கே இன்னொருக்கா போட்டிருக்காங்க பாருங்கள், ஊட்டி மேட்டுப்பாளையம் செல்லும் வழின்னு. இப்போ கூகுள் மேப்பு வந்து மேட்ச் ஆகிடுச்சுங்க. ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டேன். எங்கள் அந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த கடை வீடெல்லாம் முன்னாடி வாசல் தெளிச்சு விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விடுவாங்களே, அந்த க்ளீன் பண்ண தண்ணி ரோட்டுக்கு வந்ததுங்க. நான் எப்பவும் போல் நார்மலாக பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பிடிச்சேங்க. ரியர் வீல் டக்குன்னு லாக் ஆகிடுச்சுங்க. நல்ல வேலை ஒன்றும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் ஏன்னு தெரியலங்க, இந்த இப்போ ரீசெண்டாக இருக்க சர்வீஸ் பண்ணி எடுத்தேங்க. அதுலேருந்து ரியர் வீல் வரும் நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டாங்க போல். அடுத்து சர்வீஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரியர் வீல் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரேக் பிடிச்சிக்கிட்டு இருந்தேங்க. இந்த தடவை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுருக்காங்க போல், டக்குன்னு பிடிச்சிருது. என்றது 2-3 தடவை இப்படி ஆயிடுச்சுங்க. இங்கே ஒரு வழியாக அவுட்ரு வந்துட்டோங்க சிட்டியிலேருந்து. இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுதுங்க மேட்டுப்பாளையத்துக்கு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:22. அவுட்ரு வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த ஒரு ஃபீலே வருது. இப்படி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ரோடு வியூ தெரியுதுங்க. நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 7:30-8:30 அடுத்த மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகும்னு பிளான் போட்டிருந்தோம். ரொம்ப பொறுமையான பிளான் மாதிரி நிறைய டைம் கேப் விட்டு போட்டிருந்தோங்க. அது இப்போ பார்த்தா 6:45-7 மேட்டுப்பாளையம் போயிடுவோம் போல். அப்புறம் அவ்வளோ சீக்கிரமாக இருந்தங்க சாப்பிட்றது காலையில்.
அதான் சரி அங்கே போயிட்டு அவன் எத்தனை மணிக்கு ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிங்க. அவன் வர டைமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டுன்னா சாப்பிட்டு அப்புறம் கிளம்புவாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் டீ இது குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாங்க. இங்கே பாருங்க வாழைத்தோட்டம் ஜாலியாக இருக்கும். வாழைத்தோட்டம் நான் வேறு ரொம்ப அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. சைடில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் குழுக்குன்னு கீழே வந்துடணும். இந்த மேட்டுப்பாளையத்துக்கு பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், 2 சைடும் இப்படி மேலே கவர் பண்ணியிருக்கு. அதான் இந்த இடத்த கட்டலான்னு கேமரா ஆன் பண்ணாங்க. போகிற பக்கம் பார்த்தா 6:45 போயிடுவோம் போல மேட்டுப்பாளையம். அப்புறம் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரமாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த டிராஃபிக்கில் வரக்கு. ஆனால் அவனுக்கு ஃபுல்லாக ஹைவே தாங்க, செம்ம ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அவன் பைக்கும் இது ஹோண்டா ஹைனஸில் வராங்க. அதனால அவன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவான். அவன் RX தானே, நம்ம வேறு மெதுவாக வரோம். சரிங்க RX தானேன்னு சொல்லிட்டேன். RXங்க நம்ம அப்போவே இப்படித்தாங்க ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் நாள் சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே இப்போ தாங்க ஒரு பங்கில் பெட்ரோல் அடித்தோம், ஃபியூல் பிரேக் ஒன்று எடுத்தோம், அவ்வளோதாங்க. வீட்டில் கிளம்புனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபியூல் பிரேக்கு, அவ்வளோதான். வேறு எந்த பிரேக் இல்லைங்க. நாங்கள் ஃபியூல் பிரேக் எடுத்தது எதுக்காகனா அங்கே ஏர் செக் பண்ணுறது இருந்துச்சுங்க. அதனால தாங்க ஃபியூல் பிரேக் எடுத்தேன். ஃபியூல் அடிச்சுட்டு அப்புறம் போய் பார்த்தா அது டிஜிட்டல் ஏர் பம்ப் இல்லைங்க, அது அனலாக் தாங்க இருந்துச்சு, டிஜிட்டல் இல்லைங்க. டிஜிட்டல்னால் எவ்வளோ ப்ரெஷர் வேணும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். அது அனலாக் அதில் வந்து அது நாம் அந்த முள்ளை பார்த்து கரெக்டாக வைக்கணுங்க. நான் வந்து 27-32 வைப்பேங்க. முள்ளில் 27-32 எப்படிங்க கரெக்டாக வைக்க முடியும்? அதனால் ஏர் செக் பண்ணல இங்கே வந்துட்டேன். இப்போ போகிற வழியிலங்காச்சு முடிஞ்சால் ஏர் செக் பண்ணலாம். ஏன்னா நான் முந்தா நேற்று செக் பண்ணிட்டேங்க ஏரு, ஆனால் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. அதுவும் இன்னொருக்கா செக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் இங்கே இப்படி ஆயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் வேறு பங்க் போய் பெட்ரோல் அடிச்சிருக்கலாம். இப்போ பெட்ரோல் அடிக்காமல் இன்னொரு பங்க்கில் போய் ஏர் செக் பண்ணுறோன்னா, என்னதான் பங்க்கில் தான் ஏர் ஃப்ரீன்னு எழுதி போட்டிருந்தாலும் பெட்ரோல் அடிக்காமல் செக் பண்ணோம்னா பெரும்பாலும் மேஜராக 80% எல்லா பங்க்லேயும் கொஞ்சம் கடுப்பாக பார்ப்பாங்க. அது எதுக்கு விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் 5.7 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க மேட்டுப்பாளையத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ண. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹில்ஸ், நீலகிரிஸ் ஹில்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இது நீலகிரிஸ் எனக்கு இது, அதாவது பைக்கில் நீலகிரிஸ் எனக்கு இது செகண்ட் டைமுங்க. இதுக்கு முன்னாடி குன்னூர் போயிருக்கேங்க. அப்போ நான் வந்து சோலோவை தாங்க போனேன், தனியாக போனேங்க. பில்லியனாவும் யாரும் வரல, கூடவும் யாரும் வரலைங்க. ஈரோட்டிலிருந்து குன்னூர் சோலோவாக வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டேங்க. அது வந்து என்னோடய செகண்ட் ரைடுன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து கோத்தகிரி போகிறோம் நம்ம ஃப்ரெண்டோட. ஆனால் குன்னூர் போனதால நான் விளாக் பண்ணலைங்க. அப்போ என்கிட்ட கோப்ரோலாம் இல்லைங்க. அதனால் இன்னொரு நாள் போடாங்க குன்னூர். கோபுரோ இல்லாமல் எங்கெங்கே போயிட்டு வந்துட்டேன்னாங்க, ஏற்காடு, குன்னூர், வால்பாறைங்க. இந்த 3 இடம் மட்டும் நான் கோபுரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க. இந்த 3 இடத்துக்கு இன்னொரு நாள் நம்ம போய் ஃபுல்லாக லாக் பண்ணி போடலாங்க. பாருங்க ஃபுல்லாக இது இருக்குங்க. இங்கேருந்து ஃபுல்லாக நீலகிரி தெரியுதுங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு மேட்டுப்பாளையம் வந்துட்டாங்க, நாமளும் மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இப்போ நான் அவனோட கரண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருந்தான். 1.4 கிலோமீட்டர்ஸ் கட்டுது. இப்போ நான் அங்கே தாங்க போயிட்டுருக்கேன். ஓகேங்க, போய் அவனை மீட் பண்ணிட்டு இப்போலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. அப்புறம் அங்கே மேட்டுப்பாளையத்தில் பேசிட்டு கிளம்பிட்டேங்க. கொஞ்சம் தூரம் போய் இப்போ டீ குடிச்சிட்டு அப்புறம் ஏறலானுங்க. அங்கே டீ குடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே தான் டீ குடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ கேமரா சூப்பர் வியூவில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இது வரைக்கும் வைடில் போட்டிருந்தேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக சூப்பர் வியூவில் தான் போட்டு எடுக்க போகிறேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஆங்கிள் நல்லா இருக்குன்னு. கோத்தகிரி யாரும் ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்பில் டீ மட்டும் தான் குடித்தோம். இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது கோத்தகிரிக்கு. நம்ம ஃப்ரெண்டு மெதுவாக தான் போகிறேன்ட்டு பறக்கிறாப்புல. சரி விடுங்க, ஹைனஸ்க்கு இப்படி போகிறதே மெதுவாக போகிற மாதிரி தான். நம்ம RX வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணலாம்.
அனிமல் கிராசிங் ஏரியா. ஓகே, ஊட்டி 56 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. மலை மேலே தெரியுது, மாசாக இருக்குது. நாங்கள் அப்படியே பொறுமையாக போவோம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்னால் சீனால இனிமேல் எல்லா வியூவும் மாசாத்தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். வாங்க. கார்னரிங்கில் செமையாக வருதுங்க. சும்மா வளைச்சி ஓட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஹேப்பின்னு 7 ஹேப்பின் பெண்டுங்க. இப்போ 7வது ஹேப்பின் பெண்டு ஏறுறோம். அங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். மங்கி பாய்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஃபேமிலியோடு வரப்போ மங்கி பாய்ஸ்லாம் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு மங்கி பாய்ஸை பார்த்தா பிடிக்குங்க. ஹியூமன்ஸ் எனக்கு அந்த அனிமல்ஸ் பார்த்தாவே கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும். இந்த மங்கி பாய்ஸோட ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஸ் கொடுப்போம். பிளைண்ட் கார்னர் வேண்டாம். ஷிஃப்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி பிளைண்ட் கார்னரில் ஓவர்டேக் பண்ணாதீங்க ஹில்ஸ் ஏறும்போது. நாங்கள் எங்கள் வியூ நல்லா இருக்குன்னு நிறுத்தியிருந்தோம். பாருங்க, கோயம்புத்தூர் சிட்டி அதாவது நல்ல வியூ கிடைக்குதுங்க. கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக பாருங்க. இங்கே கீழேருந்து மேலே லைன் இது எலக்ட்ரிக் லைன் கொண்டு போகிறாங்க போலங்க. வாங்க அப்படியே போய்கிட்டே கண்டினியூ பண்ணுறேன். எங்கே ஆன் பண்ணுறது எங்கே விடுறதுன்னே தெரியலிங்க. அதான் ஆன் பண்ணிட்டேன். என்ன பேசுறதுன்னு தெரியலிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் ஏறும்போது பேசாமல் சும்மா ஆன் பண்ணி வச்சுருந்தா ஓகேவான்னு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் இருந்த ஹில்ஸ் எல்லாம் ஏறியில் ஏதாச்சும் பேசினா நல்லா இருக்குமா, இல்லை பேசாமல் இந்த வியூஸ் சும்மா சைலண்ட்டாக ஆன் பண்ணி வச்சு அந்த ரைடு அந்த ஃபீல் பண்ணுறது நல்லா இருக்குமான்னு வீடியோவில் சொல்லுங்கள். இந்த இடத்த பாருங்கள், அப்படியே மேலே ஃபுல்லாக மழை விழுதுகள். நீங்கள் துணியெல்லாம் கிடக்குது ரோட்டில். பாருங்க வியூ நல்லா இருக்குங்க. வாங்க ஏறலாம். வாங்க அப்படியே போவோம். ஆன் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய பேசலினாலும் இந்த வியூவெல்லாம் நிறைய வர மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக விடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே பண்ணலாமா, இல்லை பேசுகிற மாதிரி ஓகேவான. கார்னரிங் அப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அவங்க பத்தான் சொன்னேன், கேமரா ஆன் பண்ணால் லாரி வந்துடுச்சு. இந்த சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க. பிளைண்ட் கார்னர்ஸ் இது வரலாதுன்னு நினைக்காமங்க பண்ணிடலாங்க. இந்த டியூ அங்கிள் போன உடனே பண்ணிடலாங்க. ஓகே, இதில் பெருசாக ஒன்றும் வரலைங்க, பண்ணியாச்சு. உங்கள் ஃப்ரெண்டு எங்கள் பின்னாடி ஓகே விட்டோம். பாருங்கள், இது இன்னொரு ஹேர்பின் பெண்டு சைடு. ஹேர்பின் பெண்டில் இது ஒரு பிரச்சனைங்க. சைடில் வியூ மாதம் இருக்கும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. இன்னும் 1.2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டில் நிற்கிறோம். மேட்டுப்பாளையம் தெரியுது. மேட்டுப்பாளையமான்னு தெரியல, ஏதாவது தெரியுது. அங்கே பாருங்க சின்னதாக ஒரு மலையாட்டு இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக சிட்டி. இங்கே தான் ரிவர் போகிறதாட்டு இருக்குங்க. இங்கே கொஞ்சம் தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இவங்க பார்ப்போம். வாங்க அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு கண்டினியூ. இவ்வளோ நேரம் வெயிலாக இருந்துச்சுங்க. நான் சொல்லணும்னு நினச்சேன், ஃபுல்லாக மறந்துட்டேன். இப்போ கரெக்டாக இவ்வளோ நேரம் வெயிலாக இருக்குது, ஹில்ஸ் ஏற மாதிரி இல்லைன்னு சொல்லான்னு வரேன். திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக நல்லா இருக்குது, கெத்தாக இருக்குங்க. நான் விளாகில் ஏதாச்சும் சொல்லான்னு வந்தால் அது அப்படியே மாறிடுங்க. மாசாக இருக்குது. இனிமேல் ஏதாச்சும் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா விளாகில் சொல்லான்னு வரலாம், அது டப்புன்னு மாறிடும் நமக்கு பிடிச்ச மாதிரி.
காலையிலேருந்து ஃபாக் ஃபார்ம் ஆகுதுங்க. வைசர்லேயும் கண்ணாடியிலையும் உள்ளே போட்டிருக்கு கண்ணாடியிலையும். இப்போ திடீர்னு ஃபார்ம் ஆகுதுங்க மேலே ஏறும்போது. இதுங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்றேன். வின் நாய்ஸ் வரும். சாரி, கார்னரிங். ஆப்போசிட்டில் வண்டி வரையில் மட்டும் லைட்டாக ஜெர்க் ஆகுதுங்க கார்னரிங் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் கார்னரிங்கே இல்லைங்க, வரையே தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்துச்சுங்க. இப்போ திடீர்னு வைசரை க்ளோஸ் பண்ணால் ஃபாக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடுமையாக இருக்குது. வைசரை ஓப்பன் பண்ணி விட்டேன், எனக்கும் கண்ணில் காற்று குப்பை பூச்சி எல்லாம் அடிக்குது, அடிக்கும். அப்புறம் மைக்கிலையும் விண்டாகி கேட்கும். வைசரை க்ளோஸ் பண்ண ஃபாக் ஃபார்ம் அது ஓட்டவே மாட்டேங்க. இப்போ பாருங்க, சொல்லி வாய்மூலம் கண்ணில் தூசி விழுந்துச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குங்க கோத்தகிரிக்கு. பீஸ்ஃபுல்லாக போகுது இந்த ரைடு. ஒரு ரஷ் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஜாலியாக போகுதுங்க. காலையிலேருந்து ஏனே தெரியல, பெருசாக எந்த பிரச்சனை, ஒரு சின்ன அன்கம்ஃபர்ட் கூட இல்லைங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, இது இவ்வளோ ஜாலியாக போய் கடைசியில் ஏதாச்சும் பெருசாக நடந்துச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தான் பயமாக இருக்குது. இங்கே வைசரை க்ளோஸ் பண்ணால் ஃபாக் நல்லா ஃபார்ம் ஆகுதுங்க. ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. விக்னேஸ்வரம் என்ன பண்ணுறது இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடியல என்னால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃபாக் ஃபார்ம் ஆகி ஓட்டவே முடியலைங்க. எனக்கு எல்லா ரைட்டையும் ஏறும்போது ஃபாக் ஃபார்ம் ஆகுது, வீட்டிலேருந்து கிளம்பி வரையில் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ரைட்டில் அப்படியே எல்லா தலப்பெல்லாம் நடக்குதுங்க. வீட்டிலேருந்து கிளம்பி வர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த ஃபாக் பிரச்சனை கரெக்டாக ஏறும்போது ஃபாக் பிரச்சனை. இதோட 3வது வாட்டிங்க இந்த லாரி. எத்தனைங்க இந்த பையனை நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டுங்க, நம்ம எப்போவும் இந்த மாதிரி குரூப் ரைடெலாம் போயிடல, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு நாம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ ஃப்ரீயாக, இங்கே பாருங்க வியூ, ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க நம்ம வெயிட் பண்ணி அவங்க ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணிக்கலாங்க. வைசரை க்ளோஸ் பண்ணால் ஜாலியாக விட்டாங்க. கார்னரிங்லாம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணுவாங்க. என்னோட கண்ணாடியில் ஃபாக் ஃபார்ம் ஆகலைங்க, வைசரில் தாங்க ஃபார்ம் ஆகுது. வேறு இந்த பின்லாக்கு ஆன்டி ஃபாக்கு எதுவுமே போடலிங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு திரும்பி போகிறாப்புல, என்னாச்சுன்னு தெரியலையே.